இந்த வீடியோல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றதுக்கான ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம 2 டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணியிருப்போம். RSI அண்ட் VWAP. RSI இண்டிகேட்டர் பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். 0 அண்ட் 100 லெவலுக்குள்ள ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும். இதுல 70 லெவல்ங்கிறது ஓவர் பாட் ஏரியா அண்ட் 30 லெவல்ங்கிறது ஓவர் சோல்ட் ஏரியா. இப்போ இந்த 2 டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை பண்றதுன்னு பார்க்கலாம். RSI 70 லெவல்ல இருக்கும்போது நமக்கு பிரைஸ் VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். VWAPோட லோயர் பேண்டை டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ பிரைஸ் RSIயோட 30 லெவல் கீழே இருக்கும்போது நமக்கு VWAPல பிரைஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஹேண்டிலோட ஹையை தாண்டும் போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். VWAPோட அப்பர் பேண்டை டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 1 மினிட் சார்ட். இதுல இண்டிகேட்டர்ல போய் RSI செலக்ட் பண்ணணும். அடுத்து VWAP செலக்ட் பண்ணணும். செட்டிங்ஸ்ல எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா சில நேரம் நமக்கு பிரைஸ் RSIயோட 70 லெவலுக்கு மேல இருந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணாது. 70 லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணும். ஸோ அந்த டைம் நம்ம இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இங்க நமக்கு RSIயோட 70 லெவல் பக்கத்துல இருக்கு. அதே இடத்துல நமக்கு இங்க VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது கீழே இறங்கும் போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இங்க பிரைஸ் RSIயோட 70 லெவல் பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இங்க நமக்கு VWAPல பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது கீழே இறங்கும் போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு RSIல ஓவர் சோல்டு ஏரியா பக்கத்துல இருக்கு. பட் பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுக்கல, லோயர் பேண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. இங்க நமக்கு RSIல 70 லெவலுக்கு மேல இருக்கு. அண்ட் பிரைஸ் VWAPல அப்பர் பேண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்லயே நம்ம என்ட்ரி கொடுக்க கூடாது. ஏன்னா நமக்கு VWAPல கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். அப்போதான் நம்ம செல் என்ட்ரி கொடுக்கணும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டில இருக்க என்ட்ரி பார்த்தோம். இப்போ நிஃப்டி சார்ட்ல இருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல நமக்கு RSIல கரெக்டா ஓவர் சோல்டு ஏரியால இருக்கு. அண்ட் இங்க பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த கேண்டிலோட ஹைல என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். VWAPோட அப்பர் பேண்டை டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இங்க நமக்கு RSIல ஓவர் சோல்டு ஏரியால இருக்கு. பட் பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுக்கல. இந்த இடத்துல மறுபடியும் RSIல ஓவர் சோல்டு ஏரியால இருக்கு. அண்ட் VWAPல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த கேண்டிலோட ஹைல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இப்போ சில ஸ்டாக்ல இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இது பயோகான் ஸ்டாக். இங்க நமக்கு RSIல 70 லெவல் பக்கத்துல இருக்கு. அண்ட் இங்க பிரைஸ் VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது கீழே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இங்க நமக்கு RSIல 70 லெவல் பக்கத்துல இருக்கு. பிரைஸ் எக்ஸாக்ட்டா VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது கீழே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல RSI 70 லெவல் பக்கத்துல இருக்கு. அதே இடத்துல பிரைஸ் VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது கீழே என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல டார்கெட் வந்து உடனே ரீச் ஆகல. இதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்ற எக்ஸாம்பிள்லாம் நமக்கு உடனே டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு RSI 70 லெவல்ல இருக்கு. அண்ட் பிரைஸ் VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிருக்கு. இப்போ இது கீழே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். நமக்கு இதுக்கப்புறம் டார்கெட் ரீச் ஆகல. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு RSI 30 லெவல்ல இருக்கு. அண்ட் பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த கேண்டிலோட ஹையை தாண்டும் போது என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். VWAPோட அப்பர் பேண்டை டார்கெட்டா செட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோல RSI அண்ட் VWAP யூஸ் பண்ணி எப்படி ஸ்கால்பிங் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். ஸ்டாக் அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டில இருக்கிற லாஸ்ட் 2 டேஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். RSI எக்ஸாக்ட்டா 30 லெவல் கீழே வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுக்கல. 30 லெவல் பக்கத்துல இருக்கும்போது தான் VWAPல சப்போர்ட் எடுக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது எப்போ பிரைஸ் VWAPல சப்போர்ட் எடுக்குதோ அந்த டைம் நீங்க RSIயோட லெவல் செக் பண்ணி பாருங்க. 30 லெவல் பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி VWAPல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணும்போது RSIயோட லெவல் 70 லெவல் பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. கிட்டத்தட்ட 5 to 6 பாயிண்ட்ஸ் ஓவர் பாட் இல்லைனா ஓவர் சோல்டு ஏரியா பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சில டைம் மட்டும் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. சப்போஸ் நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் இதுலலாம் ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு தடவை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து லைவ் ட்ரேட் பண்ணி பாருங்க.